எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவக்குட் சேனல் மூலமாக உங்கள் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, நம்ம கடலைக்கறியும் புட்டும் தான் செய்ய போகிறோம். புட்டு வந்து நம்ம கப்பு புட்டு தான் செய்கிறோம். இது வந்து கடலைக்கறின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சுண்டற்கடலை, ப்ரௌன் சுண்டற்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு குழம்பு மாதிரி வைக்க மேட்ச் ஆகிற மாதிரி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பழன்னு நம்ம வந்து அதை வந்து உதிரியாக பிசைஞ்சு வைக்கணும். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உப்பு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா பிசைஞ்சு விட்டு உப்பு மாவும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். உதிரியாக இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப வரன்னு இருக்க ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பிடிச்சோம்னா கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இந்த ஈரம் தான் வந்து மாவு வேக வைக்கும். அதனால் கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் நல்லா இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு கடற்கறிக்கு நம்ம என்னென்ன பொருள் வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம வதக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து மசாலா ரொம்ப கம்மியாக தான் போடணும். இதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இந்த சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொரிஞ்சதும் நாம் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நம்ம அரைக்கத்தானே போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்குறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி. வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்ததும் நாம் இதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் 2 பழம் எடுத்திருக்கேன். அதை இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் அந்த கப்புக்கு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கருவேப்பிலை நம்ம வந்து ஒரு இணுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1 ஸ்பூன் சேர்த்துறேன். கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு புட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது அது வரைக்கும் ஆறட்டும். கப்பு புட்டுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, இதுதான் அதுங்க. இதுக்கு வந்து ஒரு சில்லு இருக்கும் பார்த்திங்களா, இந்த அச்சிருக்கோம். இதை இதில் போட்டுட்டு நம்ம வந்து பாருங்கள் தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வந்து இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, புட்டு மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப அமுத்தி சேர்த்துக்கூடாது. நம்ம இந்த மாதிரி சேர்க்கணும். அப்போ தான் மாவு வேகும். தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயை நம்ம இது போட்டு சேர்க்கணும். இப்போது இதை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு அரைவாசிக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது தண்ணி கொதித்து இந்த ஸ்டீம் வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டீம் வரும்போது நம்ம இதை இதில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா இந்த புட்டு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுண்டல் வேக வச்சுருக்குறோம். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எதுக்கு நம்ம சுண்டல் சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா, குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாளித்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டு சேர்த்துக்கலாம். 5-6 வெந்தயமே அது போட்டு சேர்த்துக்கலாம். வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு 2 சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். ப்ரௌன் ஆனதும் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம்.
அரிசி கழுவின தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. நாம் இது கூட வந்து இன்னும் 2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா மசாலா வாசம் போகிறதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற போடுவோம். முதல்ல வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதித்து எடுத்துக்கலாம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். கொதிச்சு வருதுங்க. இப்போ இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம இறக்கும்போது போடுறத விட கொதிக்கும்போது போடும்போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா வத்திச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். குழம்பு நல்லா வத்திடுச்சு. நல்லா மசாலா வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஊற்றி சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஏன்னா இப்படி தான் ஊற்றி சாப்பிட்ணும். இது புட்டுக்கு பழம், நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சக்கரை, வெல்லம் ஏதாவது உங்களுக்கு எந்த இனி பிடிக்குமோ அது போட்டு இதை பசங்க சாப்பிட்டுக்கலாம். அது ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கு செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் வச்சு தான் நம்ம புட்டு செய்யணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நமக்கு வந்து கம்பு, ராகி இதில் எல்லாமே வந்து நம்ம புட்டு செய்யலாம். அது எப்படி செய்யணும் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.